கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ பயப்படாதே. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ பயப்படாதே. இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட ஒரு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? பயப்பட வேண்டாம் சொல்கிறாரு. ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து ரொம்ப கலங்கி போய் பயந்து போயிருக்கிறீங்க. அது என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க. அது உங்கள் வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை பயன்படுத்திட்டு ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பயந்து கலங்கி போயிருக்கிறீங்க. இன்றைக்கி ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆமென். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். உங்களோட பயத்தை இப்பொழுது ஏசப்பா உங்களை விட்டு எடுத்து போடுறாரு. தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட போக்கியும் வரத்தையும் பாதுகாப்பார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களில் யாராலும் மேற்கொள்ள முடியல. இஸ்ரவேல் ஜனங்க முன்னாடி யாராலும் நிற்க முடியல. ஏன்னா கர்த்தர் அவங்க கூட இருந்தார். இணைக்கும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். உங்களே உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.